டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே மாட்டு தரத்தை ஆர்வஸ் பண்ண போகிறேன் நண்பர்களே. ஏற்கனவே பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் வெண்டிக்காய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன் வெண்டிக்காய் ஆர்வஸ் பண்ணுறேன். பண்ணி வச்சதில் நான் போட்டுருவேன். இந்த வெண்டிக்காய் பாருங்களேன், சிகப்பு கலர் வெண்டிக்காய். இந்த பாருங்கள், எஸ் நண்பர்களே, இதெல்லாம் பறிச்சு நண்பர்களே. பாருங்க, இந்த அளவு வெண்டிக்காய் பறிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த அளவு வெண்டிக்காய் பறிச்சிருக்கேன். என்ன வெண்டிக்காய் இருக்குது, என்ன வெண்டிக்காய் இருக்குது, இந்த பாருங்க. இந்த இங்கே வெண்டிக்காய் இருக்குது, அங்கே சிவப்பு வெண்டிக்காய் இருக்குது, இந்த இங்கேயும் பச்சை வெண்டிக்காய், யானை வெண்டிக்காய். நீங்கள் பாருங்களேன், சைஸை பாருங்களேன். ஒன் ஃபீட் இருக்கும் நண்பர்களே. ஆனால் இப்போ முக்காடி தான் இருக்குது. இது முக்காடியாக 1/2 ஃபீட் இருக்கும். சைஸு நான் அளந்து பார்த்துருக்கேன். அடி இருக்கும், 1/4 ஃபீட் இருக்கும். ஆமாம், இது சிவப்பு வெண்டிக்காய் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப்பு கேட்டாங்க. இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை பறித்து வச்சுருக்கேன். அது நான் போன தடவை வீடியோட சொன்னேன் உங்களுக்கு. இந்த பறிக்கும்போது அந்த பூவை அதை விட்டுட்டு பறிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் மிஸ்டேக் இன்றைக்கும் இந்த பாருங்கள், பூ மொட்டு வந்துருக்குது. இங்கே மொட்டு இருக்குது, மொட்டோடு பிடிங்கிட்டேன். எனக்கு பார்க்க தெரியல அது, அதனால தான் இதை மொட்டோடு பிடிங்க. கொஞ்சம் தான் தேவைப்படும் சூப்புக்கு. ஓகே நம்பரில் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், தேனீக்கள் அப்படியே முல்லைப்பூவில் தேன் பிடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த ரோசஸ்லாம் இனிமேல் தான் பறிக்க போய். இங்கே பாருங்க, இதெல்லாம் வாசனை மிகுந்த மலர், ஜாதிப்பூ. ஜாதிப்பூ இனிமேல் தான் நம்ம பறிக்க போகிறேன். நான் ரோஸு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பறிக்க போகிறேன். இன்னொரு ரோஸு, இதுக்கு வேறு பூ. அப்படி சின்ன அப்டேட் கொடுத்துருமே பார்த்து இந்த வீடியோவோடு சேர்த்து பாருங்க. ஓகே நண்பர், இது ஜாதிப்பூ, இது பட்டன் ரோஸு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த அளவுக்கு இப்போ காய் பண்ணுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் 5 நாளைக்கு முன்னால் மண்புழு உரம் போட்டு மீன் எவ்வளோ கொஞ்சம் அடிச்சுட்டேன் நண்பர்களே. ஊற்றி விட்டேன், அடி உரமாக தான் கொடுத்தேன். அதனால தான் இப்போ காய் இந்த அளவுக்கு காயெல்லாம் வந்திருக்கு. பூக்கள் நிறைய பூக்கள் வந்திருக்கு. இந்த இங்கேயும் வெண்டிக்காய் இருக்குது. இந்த பாருங்கள், இதுலேருந்து 4-5 வெண்டிக்காய் பறிச்சுட்டு போயிட்டேன். இன்னமும் இருக்குது, பட் போதும் எங்களுக்கு நினைக்காது. நல்லா இருக்குது. இது அடுத்து இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரோஸில் மாறப்போகுது நண்பர்களே. இன்னொரு 1/2 அன் ஹவர் மறந்துடலாம். மல்லிகைலாம் இப்போ என்ன தெரியல நண்பர்களே, அதிகமாக வரல. சீசன் இல்லை, என்னன்னு தெரியல. அப்போ நம்ம போட்டு விட்ருக்கேன், மண்புழு உரமும் மீனமும் அடிச்சு கொடுத்துருக்கேன். அதிகமாக இனிமேல் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். ஓகே நண்பர்களே, இதை பற்றி நான் இந்த பூவை பற்றி நேற்று தான் புதுசாக வாங்கி வச்ச கண்டு. இதை 2 பூ நேற்று பூத்துருந்துச்சு. நான் பறிக்காம விட்டேன் பாருங்க, வாடி போச்சு. அதை பற்றி நேற்று எடுத்து கொடுத்துருக்கலாம். ஓகே நண்பர், பாரிக்காதுன்னு நினைக்கிறேன் இது. ஓகே நண்பர், தேங்க்யூ வெரி மச். ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. ட்ரெயின் இஸ் ஆல்சோ கோயிங் தேர். ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க, கோயிங் டு ராமேஸ்வரம் ஃப்ரம் திருச்சி. ஆமாம், பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அந்த டயத்துக்கு வருது ட்ரெயின். வீடியோ எடுக்கும்போது அது டயத்துக்கு ட்ரெயின் வருது. சரி, அதில் காட்டினா அதுலேயே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்காகவே நான் அந்த ட்ரெயினை கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே நம்மளுக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே.